ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில எந்த தவறும் இல்லைனாலும் நம்மளுடைய டிஃபெண்டன்ட் தான் காம்பன்சேஷனை மேற்கொள்ளணும். ஆனா இவங்களுக்கு 5 விதமான எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. முதலாவதா பிளைன்டிஃப் ஓன் டிஃபால்ட், அதாவது பிளைன்டிஃப் ஒரு தவறு இழைக்கிறாரு, அதன் காரணமா இந்த டாட் நிகழுதுன்னா அங்க லயபிலிட்டி அரைஸ் ஆகாது. செகண்ட்லி ஆக்ட் ஆஃப் காட், இது விஸ் மேஜர்னு சொல்லுவாங்க. சோ இயற்கையின் செயலால இந்த டாட் ஏற்படுதுன்னா அங்கே லயபிலிட்டி அரைஸ் ஆகாது. மூன்றாவது வாலண்டரி நாட்ஃபிட் இன்ஜூரியா, அதாவது பிளைன்டிஃப் உடைய கன்சென்ட்டோட நாம செய்திருந்தோம்னா அங்கமே இந்த டாட்டுக்கு லயபிலிட்டி அரைஸ் ஆகாது. ஃபோர்த்லி பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியோட ஆக்ட்னால இந்த டாட் நிகழுதுன்னா அங்கேயுமே லயபிலிட்டி அரைஸ் ஆகாது. ஃபிஃப்த்லி ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி, அதாவது கவர்மெண்ட் அவங்களுடைய ஆக்ட செய்யும் போது இந்த டாட் ஏற்படுதுன்னா அங்கேயுமே ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதான் 5 எக்ஸெப்ஷன்ஸ் டு ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி. ஆனா பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ன்றது டிஃபெண்ட் கிட்ட தான் இருக்கு. அவங்க தான் இதை ப்ரூவ் செய்து எக்ஸெப்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும்.